இந்த பொதுபல சேனா என்ற அமைப்பு 1.5 வருட காலமாக அமைக்கப்பட்டு அவர்கள் ஆரம்பத்திலே மிக அமைதியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள். முஸ்லிம்களின் உணவு ஹலால் விடயத்திலே அவர்கள் முதலிலே கை வைத்து, பிறகு முஸ்லிம் பெண்களுடைய ஆடையிலே பிழை கண்டு, அதன் பிறகு முஸ்லிம்களுடைய வர்த்தகத்தை எவ்வாறு சீரழிக்கலாம் என்று பல சதிகளையும் பொய்களையும் சொல்லி, அதன் பிறகு மதரசாக்களை பற்றியும் பள்ளிவாசல்களை பற்றியும் வடபுலத்து முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு எதிராகவும், குறிப்பாக வில்பத்துவிலே 22,000 ஹெக்டேர் காணியை அழித்து முஸ்லிம் சமூகத்தை குடியேற்றுவதாக என்னை பற்றி அபாண்டங்களை சொல்லி, முஸ்லிம் கொலனி அமைப்பதாக, அராபிக் கொலனி அமைப்பதாக இந்த நாட்டில் இவ்வாறான பிழையான தகவல்களை கொடுத்து இந்த நாட்டு பௌத்த மக்களையும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே நூற்றாண்டு காலமாக இருந்து வருகின்ற இந்த ஒற்றுமையை சீரழிப்பதற்கு, இந்த 2 சமூகங்களையும் மோதவிடுவதற்கான சதியை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த சதியை நிறுத்துவதற்காக இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்தர்களும் இருக்கின்ற இந்துக்களும் கத்தோலிக்கர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்திருக்கின்றது. இன்று என்னுடைய அமைச்சுக்குள் நுழைந்த இந்த பொதுபல சேனாக்காரர்கள் என்னுடைய அமைச்சுக்குள் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் சென்று இருந்த அலுவலகத்துக்கெல்லாம் நுழைந்து, அலுவலக உத்தியோகத்தர்களுடைய அலுவலகங்களுக்கெல்லாம் நுழைந்து, அவர்களையெல்லாம் அவர்களுடைய வேலைகளை செய்விடாமல் தடுத்து, இறுதியாக என்னுடைய அலுவலகத்தை உடைத்து உள்ளே போக முற்பட்ட பொழுது போலீசாரும் அலுவலக உத்தியோகத்தர்களும் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய இந்த இழிவான செயலை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு அரச திணைக்களமாக இருக்கின்றது, ஒரு அரச அமைச்சாக இருக்கின்றது. நான் என்னை அவமானப்படுத்துவதற்காக, நான் ஒரு முஸ்லிமாக இருப்பதனால் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் இந்த அநியாயத்தை செய்தாலும், இது என்னுடைய அமைச்சையும் அமைச்சரை வேலை செய்கின்ற அத்தனை பேருக்கும் நடந்த அவமானமாக நான் பார்க்கின்றேன். எனவே அவர்கள் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான வேலையை எதிர்காலத்திலே செய்யக்கூடாது என்று நான் அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். போலீசாருக்கு நான் என்னுடைய அலுவலகத்தில் உள்ளவர்கள் போய் என்ட்ரி போட்டிருக்கிறார்கள், முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது குறித்து நான் ஜனாதிபதியிடமும் முறையிட்டிருக்கின்றேன். இந்த பொதுபல சேனா இந்த 1.5 வருட காலமும் செய்த அநியாயத்துக்கு மிகவும் ஒரு அநியாயமாக அண்மையிலே எங்களுடைய புனித அல்குர்ஆனிலே அவர்கள் கை வைத்திருக்கிறார். புனித அல்குர்ஆனுக்கு பிழையான வியாக்கியானங்களையும் அர்த்தங்களையும் கொடுக்கிறார். எனவே இந்த அர்த்தங்களை கொடுத்து பௌத்த மக்களையும் முஸ்லிம் மக்களையும் மோத விடுகின்ற இந்த பாவத்தை செய்ய முனைகிறார்கள். எனவே இதை நாங்கள் எதிர்காலத்தில் இதை சும்மா விட்டு வைக்க முடியாது. இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லோருமாக ஒன்று சேர்ந்து, இது ஒரு சாராருடைய அல்லது ஒரு அணியுடைய ஒரு அமைப்புடைய பிரச்சனை அல்ல. இந்த நாட்டிலே இன்னும் ஒரு இரத்த ஓடச் செய்வதற்காக, இன்னும் ஒரு அழிவை கொண்டு வருவதற்காக, முஸ்லிம் சமூகத்துடைய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்காக இந்த சதி அவர்கள் செய்கிறார்கள். எனவே நாங்கள் இதை ஒரு தேசிய பிரச்சனையாக கையாண்டு எதிர்காலத்தில் இதற்கு எதிராக கட்சி வேதங்களுக்கு அப்பால், இயக்க வேதங்களுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இவர்களுடைய இந்த அடாவடித்தனத்தில் இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன்.